ஆக்சுவலா இந்த சார்பெழுத்துக்களை பொறுத்தளவுக்கு குற்றிய லிகரம் அப்படிங்கிறது ஒன்று தனியா கிடையாது. குற்றிய நுகரத்திலிருந்து தான் நம்ம கொண்டு வர முடியும். சரியா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 10 + பாட்டு இது மாதிரி 2 சொற்கள் இருக்கா, இதுல முதல்ல வரக்கூடிய சொல்லுக்கு பேரு நிலைமொழி அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? கிராமர்ல ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த நிலைமொழி மறுமொழி அப்படிங்கிறது வரும். அப்ப அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப முதல்ல வரக்கூடிய சொல்லுக்கு நிலைமொழி, ரெண்டாவதாக வரக்கூடிய சொல்லுக்கு மறுமொழின்னு அர்த்தம். சரியா? இது நிலைமொழி பிளஸ் மறுமொழி. எந்த 2 சொல்லை எடுத்தாலும் முதல்ல வரக்கூடியது நிலைமொழி, இரண்டாவதாக வரக்கூடியதுக்கு மறுமொழி என அழைக்கப்படும். இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, டெஃபினிஷன் இது வந்து விதி 1. நிலைமொழியில் குற்றிய நுகரம் வந்து மறுமொழியில் யகரம் வந்தால் இந்த உகரம் என மாறும், இகரமாக மாறும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வீடு பிளஸ் யாது, இப்படி 2 வார்த்தை இருக்கு. இப்போ நிலைமொழியில குற்றிய நுகரம் வந்திருக்கு. இது என்ன வகை குற்றிய நுகரம்? நெடில் தொடர் குற்றிய நுகரம். இப்பதான் பார்த்தோம். சரியா? குற்றிய நுகரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து வந்தா அது நெடில் தொடர் குற்றிய நுகரம். இப்போ இந்த 2 பிரிச்சோம்னா இட்டு பிளஸ் ஊ அப்படின்னு இருக்கும். இட்டு பிளஸ் நிலைமொழியில குற்றிய நுகரம் வந்துருச்சு. மறுமொழியில யகரம் வந்திருக்கு. அப்ப கண்டிஷன் ஓகே. அப்ப இந்த உகரம் என்ன மாறும்? ஈயா மாறிடும். அப்ப வி பிளஸ் இட்டு பிளஸ் வி பிளஸ் யாது. அப்ப சேர்த்து எழுதணும்னா வீடியாது. இதுதான் சரியான ஆன்சர். இது குற்றிய லிகரம். இதுக்கும் மாத்திரை என்னது? அரை மாத்திரை தான். குற்றிய லிகரத்துக்கும் அரை மாத்திரை. 2வது விதி எழுதிய இதே மாதிரிதான், கொஞ்சம் மாறி இதே நிலைமொழி மறுமொழி, அது அப்படியே மாறாது. சரியா? நிலைமொழியில் லகரம் வந்து மறுமொழியில் மகரம் வந்தால், சரியா, இந்த லகரம் என்ன மாறுது? 3 சுழி எண்ணாக மாறும். குற்றிய லிகரம். நிலைமொழியில் பொது லகரம் வந்து மறுமொழியில் மகரம் வந்தால் இந்த பொது லகரம் என்ன மாறுது? 3 சுழி எண்ணாக மாறும். சரியா? எக்ஸாம்பிள் பாரு. கேள் பிளஸ் மியா. சரியா? கேள் பிளஸ் மியா. இந்த நிலைமொழியில லகரம் வந்திருக்கு, மறுமொழியில மகரம் வந்திருக்கு. ஆக்சுவலா அந்த மியாங்கிற அசைச்சொல் வந்தாவே அது குற்றிய லிகரம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதா பொதுவா அப்படிதான் இலக்கணத்துல இருக்கு விதி, தமிழ் விதிப்படி. ரைட்டா? அடுத்தது 3வது, இதிலே 3வது நிலைமொழியில் இந்த லகரம் வந்து மறுமொழியில் மகரம் வந்தால் இந்த லகரம் என்ன மாறும்? 2 சுழி எண்ணாக மாறும். முன்னாடி பார்த்து வந்து பொது லகரம், இது வந்து மகரலா. அப்ப நிலைமொழியில் மகரலா வந்து மறுமொழியில் நகரம் வந்தால் இந்த லகரம் என்ன மாறுது? 2 சுழி எண்ணாக மாறும். அதாவது ரன்னகரமாக மாறும். இப்ப செல் பிளஸ் மியா. அப்ப நிலைமொழியில இ வந்திருக்கு, மறுமொழியில் இம்மு வந்திருக்கு. மியாங்கிற அசைச்சொல் அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி வந்தா என்ன ஆயிரும்? 2 சுழி எண்ணு. அப்ப சென் மியா. புரியுதா? அப்போ குற்றிய லிகரத்தை பொறுத்தளவுக்கு 3 விதமான விதி இருக்கு. ஒன்று வந்து சரியா, நிலைமொழியில் குற்றிய லிகரம் வந்து மறுமொழியில் யகரம் வந்தால் அந்த உகரம் லிகரமாக மாறும். இது பொதுவான விதி. 2வது விதி, நிலைமொழியில் அந்த பொது லகரம் வந்து மறுமொழியில் மகரம் வந்தால் பொது லகரம் 3 சுழி எண்ணாக மாறும், அதாவது தன்னகரமாக மாறும். 3வது, நிலைமொழியில் வகரலா வந்து மறுமொழியில் மகரம் வந்தால் இந்த வகரலா ரன்னகராக மாறும். இந்த 3 விதியுமே குற்றிய லிகரத்தை சார்ந்தவை. சரியா?